ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ವೆಲ್ಕಮ್ ಟು ಕುಕ್ ವಿತ್ ಸಿಯಾ. ಇವತ್ತು ಏನ್ ரெசிபி ಮಾಡಬಹುದೆಂದ್ರ கர்நாடக ஸ்பெஷல் கொஜ்ஜ அவலக்கி. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஜ்ஜ அவலக்கிக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். அவல் 1 கப், வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன், கொப்பரை தேங்காவை இது மாதிரி திருவி வச்சுக்கோங்க. எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், புளி எலுமிச்சப்பழ சைஸ். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எள்ளை லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இப்போ கொಬ್ಬரியை லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம். லைட்டாக செவந்தா போதும். இது பாருங்க செவந்துருச்சு. அவ்வளோதான். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதையும் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் லைட்டாக சூடானதையும் இப்போ வந்து புளி வந்து எடுத்து வச்சுக்கணும்ல, அதை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு 3/4 பவுலு அதையும் சேர்த்துருவோம். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமேட்டுக்கு சாம்பார் பொடி சேர்க்கலாம். கொதிச்சிருச்சு. சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம். பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதில் வெல்லா சேர்த்துருவோம். 1 டேபிள் ஸ்பூன் வெல்லா. இப்போ நல்லா இதை கலக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. இது நல்லா சுண்டணும் கெட்டி ஆகிற வரைக்கும். கெட்டி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கிறேன். கெட்டி ஆயிடுச்சு. இப்போ சால்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம். டேபிள் சால்ட்டு. கறிவேவு 2 கொத்து. கறிவேவுனா கருவேப்பிலை. நல்லா கிண்டி விடுங்க. அவலைக்கு எடுத்துருந்தோம்ல, இதை வந்து மிக்சியில் லைட்டாக அரைச்சி அதை சலிச்சு கழுவிக்கோங்க. 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி வடிகட்டி வச்சுருங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இது மேலே வந்து கொட்டிடுவோம், சேர்த்துருவோம். இதில் இதை லைட்டாக கிண்டி விடுங்க. இது குழந்தைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, லைட்டாக இனிப்பாக இருக்கிறதுனால. பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாலே இதுவே டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு 1/4 மணி நேரத்தில். அவ்வளோதாங்க. நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து இந்த எள்ளும் கொப்பரியும் வந்து வறுத்து வச்சுருந்தோம்ல, இதை வந்து இதில் சேர்த்துருவோம். கொப்பரினா வந்து கொப்பரை தேங்காய் தான், வேறு எதுவும் இல்லை. இப்போ இதில் வந்து சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கட்டியில் இருந்தால் அப்படி லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க கரண்டிலேயே. இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு வேர்க்கடலை இதெல்லாம் வந்து வறுத்து இதில் சேர்த்துருவோம். இப்போ கடலைப்பருப்பு வேர்க்கடலைலாம் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வந்து வேர்க்கடலை சேர்த்துருவோம். வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் கூட சேர்த்துருவோம். அதை லைட்டாக வறுத்துக்கோங்க. லைட்டாக செவந்தா போதும்.
இப்போ இதில் உத்தின் பேலை சேர்த்துருவோம் 1 டேபிள் ஸ்பூன். உத்தின் பேலைனா வேற எதுவும் இல்லைங்க, உளுந்தம்பருப்பு தான். வரமிளகாய் 2, ஒன்று முழுசாக போட்டுக்கோங்க, ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது செவந்ததையும் அதில் ஆட் பண்ணிடணும். பாருங்க இது நல்லா செவந்துருச்சு. இதை வந்து அவலைக்கீழ சேர்த்துருவோம். அவலைக்கீழ சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வேர்க்கடலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதோட சேர்த்து சாப்பிடும் போது. பாருங்க கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது வந்து கர்நாடகாவில் வந்து எந்த வீட்டை எடுத்துக்கிட்டாலும் வாரத்தில் ஒரு டைமாவது இதை செஞ்சு சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்க வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வெல்லம் சேர்க்குறோம்ல, அதனால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கேட்டாங்கன்னா உடனே செஞ்சு கொடுத்துடலாம். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம். அதாங்க கர்நாடகா ஸ்பெஷல் சூப்பரான கொஜ்ஜு அவலைக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, கர்நாடகா ஸ்பெஷல் கொஜ்ஜு அவலைக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி செய்யறத நீங்களும் பார்த்தீங்க. உங்க வீட்டில் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.